தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் ஜூம் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ 2026 நகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். பாரிஸ் நகராட்சி தேர்தலில் எகோலிஸ்ட் பசுமை கட்சியின் உறுப்பினர்கள் லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியின் பட்டியலில் சேர்ந்துள்ளனர். பிரான்சில் காவல்துறையினர் போராட்டம் நடத்துகின்றனர். பிரான்சில் 2025 ஆண்டு 4.5 மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் வசிப்பனுமதி பெற்று பிரான்சில் வாழ்ந்து வருகின்றனர். பிரிட்டன் பிரான்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் 281 குடியேற்றவாசிகள் பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு கொண்டாட்டங்கள் படிவா செய்யலாம். பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் ஜூம் பயன்படுத்த தடை விதிக்கப்படவுள்ளது. உள்ளூர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் அரசாங்கம் டிஜிட்டல் சுதந்திரத்தை மீட்டெடுக்க அமெரிக்காவின் ஜூம் போன்ற வெளிநாட்டு வீடியோ கான்பரன்சிங் மென்பொருள்களுக்கு பதிலாக பிரெஞ்சு நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய வீடியோ கான்பரன்சிங் மென்பொருளை பயன்படுத்த அரசு அதிகாரிகள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இந்த முடிவு பிரான்சின் டிஜிட்டல் தன்னிறைவை மேம்படுத்தவும், தேசிய பாதுகாப்பு மற்றும் தரவு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் எடுக்கப்படுகிறது. இந்த மாற்றம் பிரான்சின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளின் இதுவும் ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ 2026 நகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். பிரான்சின் ஓர் மாவட்டத்தில் உள்ள வெர்னோ நகரத்தில் செபஸ்டியன் லூகோர்னோ நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிடுகிறார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ 2020 ஆண்டு முதல் வெர்னோ நகரத்தில் முதல்வராகவும் பணியாற்றி வருகிறார்.
பிரான்சில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் 16, 23 தேதிகளில் நடைபெறுகிறது. ருனேசான்ஸ் கட்சியை சேர்ந்த செபஸ்டியன் லூகோர்னோ தனது அரசியல் வாழ்க்கையை உள்ளூராட்சி நிலையில் தொடர்ந்து வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றார். பாரிஸ் நகராட்சி தேர்தலில் எக்காலஜிஸ்ட் பசுமை கட்சியின் சில உறுப்பினர்கள் தங்கள் கட்சியின் கூட்டணியை விட்டு விலகி லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியின் பட்டியலில் சேர்ந்துள்ளனர். இந்த வேட்பாளர் பட்டியலை சோஃபி சிகோ வழிநடத்தி வருகிறார். இது கடந்த டிசம்பரில் சோசலிஸ்ட் கட்சியின் எமனுவேல் கிரகுவா உடன் பசுமை கட்சி செய்து கொண்ட கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. எமனுவேல் கிரகுவா பசுமை கட்சியினருடன் கூட்டணி வைத்திருந்தாலும் அவர்களிடையே ஏற்பட்டுள்ள பிளவுகள் காரணமாக தேர்தல் பட்டியல்கள் பாதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகராட்சி தேர்தல் மார்ச் 2026 நடைபெறுகிறது. ரசிதா டாத்தியும் எமனுவேல் கிரகுவாவும் பாரிஸ் நகராட்சி தேர்தலில் கடும் போட்டியாளர்களாக திகழ்கின்றார்கள். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கு. இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் காவல்துறையினர், போலீசார் போராட்டம் நடத்துகின்றனர். பிரான்சில் உள்ள போலீஸ் தொழிற்சங்கங்கள் தங்களுக்கு ஆதரவாகவும் பணிச்சூழலை மேம்படுத்த கோரியும் ஜனவரி 31 சனிக்கிழமை அன்று நாடு தழுவிய ரீதியில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. பிரான்ஸ் காவல்துறை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் நாட்டின் முக்கிய போலீஸ் தொழிற்சங்கமான அலியான்ஸ் போலீஸ் நேஷனல் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது. பணியாட்கள் பற்றாக்குறை, உபகரண குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அத்துடன் போலீசாருக்கு எதிராக வன்முறைகள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் தங்களுக்கு உரிய கௌரவம் மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தை போலீசார் மேற்கொள்கின்றார்கள். 2026 வரவு செலவு திட்டத்தில் நிலவும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையால்
தங்களின் பணி பாதிக்கப்படுவதாக போலீசார் குற்றம் சாட்டுகின்றனர். பாரிஸ், ருவா உள்ளிட்ட பிரான்சின் பல முக்கிய நகரங்களில் இந்த பேரணிகள் நடத்தப்படுகின்றன. போலீசார் சோர்ந்து போயுள்ளனர், கோபத்தில் உள்ளனர் என்ற முழக்கங்களுடன் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. பிரான்சில் 2025ஆம் ஆண்டு 4.5 மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் வசிப்பனுமதி ரெசிடென்ஸ் பெர்மிட் பெற்று வாழ்ந்து வருகின்றனர். இது 2024ஐ விட 3% அதிகரிப்பை கொண்டுள்ளது. பிரான்சின் வரலாற்றில் இது மிகப்பெரிய எண்ணிக்கையாக உள்ளது. இதேவேளை பிரான்சில் 2026ஆம் ஆண்டு எமிக்ரேஷன் ஃப்ரீஸ் குடியேற்ற தடையை ஏற்படுத்தும் திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கு நீதியமைச்சர் ஆதரவு வழங்கியுள்ளார். பிரான்சில் குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தும் திட்டம் விரைவில் பரிசீலிக்கப்பட உள்ளது. 10,000 கணக்கானோர் பிரான்சுக்கு குடிபெயர்வதை இது தடுக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறித்து தற்பொழுது விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. சட்டபூர்வமற்ற குடியேற்றவாசிகள் வெளியேற்றம் 2025இல் அதிகரித்திருந்தது. குடியுரிமை மற்றும் வசிப்பனுமதி விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் குடியேறுவதற்கான சவால்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. 6 மாத விசா பெறுவதற்கு நேரடி விண்ணப்ப மையத்திற்கு செல்ல வேண்டும். பிரான்சில் ஜோர்ஜ் க்ளூனி போன்ற பிரபலங்கள் பிரெஞ்சு மொழி தேர்ச்சி இல்லாமலேயே குடியுரிமை பெற்றுள்ளனர். இது இரட்டை நிலைப்பாடு என விவாதங்களில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரிட்டன் பிரான்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் 281 குடியேற்றவாசிகள் நீக்கம் பெற்று பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பிரான்சுடன் பிரிட்டன் செய்து கொண்ட ஒன் இன் ஒன் அவுட், ஒருவர் வருகை ஒருவர் வெளியேற்றம் ஒப்பந்தத்தின் கீழ் இதுவரை 281 குடியேற்றவாசிகள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 350 பேர் பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு அனுமதிக்கப்பட்ட பாதையில் வந்துள்ளனர். பிரான்சில் ஏற்பட்ட செயற்பாட்டு சிக்கல்கள் காரணமாக இந்த எண்ணிக்கை வேறுபாடு ஏற்பட்டதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் பிரிட்டனில் இருந்து குடியேற்றவாசிகளை பிரான்சுக்கு அனுப்பும் ஒரு விமானம் தாமதமானமை குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் உள்துறை நிழல் அமைச்சர் கிறிஸ் பிலிப் இந்த ஒப்பந்தத்தை முழு தோல்வி என விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டு 41,000 குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் வந்த நிலையில் 281 பேர் மாத்திரமே வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனவும் இது ஏமாற்றம் அளிக்கின்றது என்றும் அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.